தலைவர் எம்ஜிஆர் படமும் அம்மா படமும் காமிச்சாதான் அவருக்கு ஓட்டு விழுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதிமுக வாக்குகளை இவர் கவர்ந்து எடுத்துடலாம், திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. எப்போ எடுத்தாலும் இதை தான் சொல்கிறாரு. இவர் யார்? முதல்ல அவர்கிட்ட போய் ஊழ கும்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்த்தேன். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் பிடிச்சி தள்ளுறாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையை பிடிச்சி தள்ளியிருப்பாங்க. இப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு தேவையா? 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான்னு பெருமையாக சொல்லி தனியாக நின்று ஆயிப்பார் பார்ப்போம். நேற்று கூட எடப்பாடியார் போட்டியாக தான் நீ இப்போ விஜய்கிட்ட போயிருக்க. எடப்பாடியாரை தோக்கடிக்கணுன்ற ஒரு நினப்பில் நீ பண்ணுற. நீ இல்லை, உங்கள் அப்பா நினச்சாலும் எடப்பாடியார் தோக்கடிக்க முடியாது. என்ன தான் பண்ணாலும், விஜய் கூவி கற்றுனாலும் அதிமுக கிட்ட கூட வர முடியாது. அதிமுகன்னு அவர் சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா நேற்றே அங்கேருந்து விட்டு வந்திருக்க முடியாது. நீ யார்? முதல்ல நீ ஒரு நடிகன். நீ என்ன பண்ணிட்ட? எதுவுமே கிடையாது. அதிமுக போய் களத்தில் இல்லைன்ற, களத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் தானே தெரியும் அதிமுகவை பற்றி. விஜயே திமுக ஓட்டு கேட்ட ஆள் தானேங்க. விஜயே ஒன்றும் சொந்த கட்சிக்கு வந்து விசுவாசம் கிடையாது. அவனுக்கு சொந்த கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி திமுககாரன் தானே. திமுக ஓட்டு கேட்டால் தானே. திமுகவோட பி டீம் தானே விஜயை. என்னப்பா தலைவா, மாட்டு சாணத்தையும் மனுஷாயிட்டத்தையும் கலந்து அடிச்சுட்டாங்களேன்னு பாடுவான் வடிவேல். அந்த மாதிரி விஜயை கூப்பிட்டு வந்து நடு ரோட்டில் விட்டு நடுத்தரில் சந்தி சிரிக்க வைக்க போகிறாரு செங்கோட்டையன். மக்களுக்கு ஒன்றுன்னா விஜய் வந்து நிற்பானா? எங்கே வந்து நிற்ப? 41 பேர் செத்தானே வந்து பார்த்தியா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு விஜயபாஸ்கர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சார்பாக நேற்று ஈரோட்டில் வந்துட்டு ஒரு மாநாடு கூட்டப்பட்டிருக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில். அதில் பேசும்பொழுது விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவுடைய நிறுவன தலைவர்கள் எம்ஜிஆர், அதே போல் யார் மூலமாக ஆரம்பிச்சிருக்காரோ அதுபோல் அண்ணா அவர்களை எல்லாம் பொதுவான தலைவர்கள் அவர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கூற்றை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை அவர் பயன்படுத்தியிருக்காரு. ஏன் கூட சேர்த்து கருணாநிதியும் பயன்படுத்த வேண்டியது தானே? அவரும் இறந்து போன தலைவர் தானே. அவரும் முன்னாள் ஒரு தலைவர் தான். அவரும் திமுகவில் தலைவராக இருந்தவர் தான். ஏன் கருணாநிதியை பயன்படுத்த மாட்டேங்கிறாரு? கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டு மட்டும் போன எலெக்ஷனில் சைக்கிளில் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போக தெரியுது. அப்போது தலைவர் எம்ஜிஆர் படமும் அம்மா படமும் காமிச்சாதான் அவருக்கு ஓட்டு விழுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இங்கே தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி கொடுத்தவங்க காமராஜ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா இல்லைங்களா? நல்ல ஆட்சி கொடுத்ததுன்னு பார்த்தா இவங்க தானே இருக்காங்க. கருணாநிதி இல்லை. அதனால் கருணாநிதியை அவர் அதில் சேர்க்கலை. ஏன் இதுக்கு முன்னாடி 50 தான் அந்த 5 தலைவர்களை போட்டிருந்தார். பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மா, காமராஜர், இது போல் வேலுநாச்சியார் படத்தை போட்டிருந்தார்ல. ஏன் அந்த பஸ்ஸில் போட்டுக்க வேண்டியது தானே? அவர் வர அந்த பஸ்ஸில் அந்த 5 பேர் படத்தையும் சேர்த்து போட்டிருக்கலாம்ல. முதல்ல ஆரம்பிக்கும் போது எந்த கட்சி தலைவர்களும் இதுக்கு முன்னால் ஆட்சி அமைச்சவங்களுடைய தலைவர்கள் படம்லாம் வேணான்ட்டு ஒதுக்கிட்டவர். இவங்களுடைய அதாவது ஒரு சமூகத்துக்கு ஒருத்தருன்ற மாதிரி இவங்கள இந்த மாதிரி பழைய தலைவர்களுடைய படத்தை போட்டுக்கிட்டு இவர் கட்சி ஆரம்பித்தார். ஏன் அதை இன்னும் அவர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு? தேர்தல் வர நேரத்தில் அதிமுக வாக்குகளை கவர்வதற்காக இந்த இது பண்ணுறாருங்களா? பின்ன வேற என்னங்க இருக்கு? அதிமுக வாக்குகளை இவர் கவர்ந்து எடுத்துடலாம், திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. எப்போ எடுத்தாலும் இதை தான் சொல்கிறாரு. இவர் யார்? முதல்ல தாவேகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் பிறந்துக்கிறார். 1.5 வயசு ஆச்சு. அவ்வளோதானே. ஒரு கவுன்சிலர் ஆகிருக்காரா இது வரைக்கும்? ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அரசியல் பதவியில் ஏதாவது ஒரு இதில் இருந்து கட்சியிலேருந்து, இல்லை அட்லீஸ்ட் ஒரு சமூக பணி ஆற்றியிருக்காரா? மக்கள் தொண்டு ஆற்றியிருக்காரா? இல்லை போன முறை மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டாரா? இல்லை அவ்வளோ வெள்ளம் அடிச்சது சென்னையிலலாம், அப்போல்லாம் கூப்பிட்டு மக்களுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லியிருக்காரா? இல்லை மக்களுக்காக ஏதாவது இறங்கி செஞ்சுருக்காரா? அஜித்து கூட பார்த்திங்கன்னா, நடிகர் அஜித்து கூட பார்த்திங்கன்னா ஒரு மழை வெள்ளத்தில் ஒரு 3-4 நாளைக்கு அவங்க வீட்டிலே தங்க வச்சு அந்த மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவரால் முடிஞ்ச உதவி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டுங்க. இவரை விஜயை காட்ட சொல்லுங்கள். அவங்களாம் மனிதாபிமானம் உள்ள நடிகர்கள். மக்களுக்கு இப்போ கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மகிட்ட இருக்க மக்கள் கஷ்டப்படுறாங்கன்ட்டு அஜித் பண்ணுறாரு. ஏன் விஜய் பண்ணல? அரசியலில் வந்ததுக்கப்புறம் தானே இப்போ பண்ணுறாரு. நாடகம் தானே இதெல்லாம். இல்லை, இப்போ ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வருங்கால தமிழகம் வந்து இவர் தான் நம்பி இருக்கிறது அப்படின்ற மாதிரி செங்கோலெல்லாம் கொடுத்துருக்காரு. பாவம், அவர் நிலைமை நினச்சாதாங்க சிரிப்பாக இருக்குது. அவர் யார்கிட்ட இருந்தவருங்க? புரட்சி தலைவர்கிட்ட இருந்தவருங்க. கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தலைவர் கூட இருந்தவர்.
தலைவர் கூட இருந்து சரி இப்போ உங்களுக்கு வந்து இப்போது செங்கோட்டையனுக்கு வந்து ஈகோ பிரச்சனை, ஒரு மான பிரச்சனை, எங்கள் எடப்பாடியார்கிட்ட அவரால் இருக்க முடியல, எல்லாமே எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது, அதனால தான் கட்சி விட்டு போயிட்டாருன்னா. ஏன் கட்சி விட்டு நீ ஏன் போன? சரி போயிட்ட, இப்போ நீ யார்? விஜய் யார்? அவர்கிட்ட போய் ஊழ கும்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து பார்த்தேன். அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் பிடிச்சி தள்ளுறாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செங்கோட்டையன் பிடிச்சி தள்ளியிருப்பாங்க. இப்படி ஒரு மானங்கெட்ட பொழப்பு தேவையா? எவ்வளோ பேர் உனக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு ஈகோ பிரச்சனையா, கம்முன்னு இருந்திருக்காங்கல்ல. அதிமுக தான் முக்கியம், அதிமுக தான் ரத்தம்ன்ட்டு. அதிமுக போட்ட சோறு தானுங்க. 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கான்னு பெருமையாக சொல்லி தனியாக நின்று ஆயிப்பார் பார்ப்போம். நேற்று கூட எடப்பாடியார் போட்டியாக தான் நீ இப்போ விஜய்கிட்ட போயிருக்க. எடப்பாடியாரை தோக்கடிக்கணுன்ற ஒரு நினப்பில் நீ பண்ணுற. நீ இல்லை, உங்கள் அப்பா நினச்சாலும் எடப்பாடியார் தோக்கடிக்க முடியாது. புரியுதா? விஜய் அவங்க அப்பா நினச்சாலும் முடியாது. அது முடிஞ்சு போச்சு. அது அவ்வளோதான். செங்கோட்டையனுடைய மரியாதை மதிப்பு எல்லாம் குழி தோண்டி போச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடியாருக்கு எதிராக வந்து இங்கே அரசியல் பண்ண போகிறாருன்றது ஆயிடுச்சு. அதுக்கு ஏற்கனவே அந்த பொதுக்கூட்டத்துக்கு எதிராக தான் இந்த பொதுக்கூட்டம் வந்து தாவேகா சார் போட்டிருக்காங்க. அப்போ ஏன் வந்துட்டு செங்கோட்டையன் தன்னோட செல்வாக்கை நிர்வகிக்கணும்னா அவர் தனியாக தானே ஒரு பொதுக்கூட்டம் போடணுன்ற மாதிரியான ஒரு பேச்சும் சமூக வலைத்தளங்களில் வரத்தான் செய்யுது. ஆமாங்க. இப்போ செங்கோட்டையன் பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு எதிர்ப்பாக போயிட்டாரு, பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை தோக்கடிக்கணும் அப்படின்னு என்னென்னவோ மனசில் கனவு கண்டுக்கிட்டு என்னென்னவோ ஒரு நினப்போட, தப்பான ஒரு எண்ணத்தோட தாவேகால போய் சேர்ந்துக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. பொதுச்செயலாளர் நீங்கள் போன உடனே கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் போட்டாரா இல்லையா? வந்தாரா இல்லையா? ஒரு 40,000 50,000 பேர் கூட்டம் அங்கே கூடிச்சா இல்லையா? அங்கே கூடின கூட்டம்லாம் யார்? அதே தொகுதி மக்கள் தானே. இப்போ நீ 9 முறை எம்எல்ஏ தானே, 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், ரெட்டை இலட்சணத்தில் ஜெயிச்சு மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், தலைவருக்கு நெருக்கமாக இருந்தவர், அம்மாவுக்கு நெருக்கமாக இருந்தவர், அதுக்கப்புறம் அம்மாவால் தூக்கி எறியப்பட்டவர், அப்புறம் மீண்டும் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரால் மீண்டும் மந்திரி ஆனார், மாவட்ட செயலாளர் ஆனார், ஒரு அமைப்பு செயலாளர் ஆனார், பல்வேறு பதவிகளையும் சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தார். நீ இவ்வளோ செல்வாக்குள்ள ஆள் தானே. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க. தாவேகா கட்சிக்கு போயிட்டீங்க, தாவேகா கட்சியை பேரை யூஸ் பண்ணி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு செங்கோட்டையனுடைய கூட்டத்தை காட்டுங்க. கூட முடியாது நினைக்கிறீங்களா? எப்படி முடியும்? எப்படிங்க முடியும்? ரெட்டலைக்கு தாங்க அங்கே மவுசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தான் மவுசு, அம்மாவுக்கு தான் மவுசு. அவங்களுக்கு விழுந்த வாக்கு தானே தவிர. ஆனால் இன்னைக்கு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்காங்க. ஒரு 1,00,000 பேருக்கு மேலே கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. எங்க விஜய் வந்து தமிழ்நாட்டில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா கரூரில். அதுக்கப்புறம் போகிற முதல் கூட்டம் சரிங்களா. இப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த சின்ன பசங்களாம் ஒரு ஆர்வத்தோட தலைவரை பார்க்குறதுக்கு தமிழ்நாடு பூரா இருந்து வந்திருக்காங்க. ஈரோட்லேருந்து மட்டும் கூட்டம் இல்லை. அவங்க ஈரோடைய மட்டும் கூட்டின கூட்டமே கிடையாது. அது தமிழ்நாடு பூரா வந்து எல்லாரும் போயிருக்காங்க. முன்னாடி நாளே போய் படுத்திருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் அந்த ஒரு நடிகரை பார்க்க வேண்டிய ஆர்வம். அதில் ஒரு பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா பேட்டி எடுக்கும்போது சொல்லுது, நான் ஏன்பா நாங்கள் 9 பேர் என் குடும்பத்தில் இருக்கோம், 9 பேர் ஓட்டு போடலாம், நான் விஷம் வச்சு கூட சாவடிச்சிடுவேன், கொண்டுடுவேன், சோத்தில் விஷம் வச்சு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் இதை நம்ம நகைச்சுவை பார்க்க முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் ஆர்வ கோளாறு சார், இதெல்லாம் ஆர்வ கோளாறு. புரியுதுங்களா? விஜய் என்ன பண்ணிட்டாரு? அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. அவர்லாம் திமுகவோட அனுதாபிங்க. அவர் ஏற்கனவே விஜய் வந்து அந்த சைக்கிளில் கருப்பு சிவப்பில் போயிட்டு திமுக ஓட்டு போட்டுன்னு மறைமுகமாக சொல்லி திமுக ஓட்டு கேட்டவர் தானே. அதே மேடையில் சொன்னாங்க, அது மேடையில் சொன்னாங்க, எல்லாரும் தெரிஞ்சது தானே. இப்போ இவர் என்ன வந்து பண்ணிட்ட பாரு. சரி, என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க? என்ன இல்லை தமிழ்நாட்டில்? அதிமுக என்ன பண்ணலை? சரி, நீங்கள் செங்கோட்டையன் மேட்டருக்கே வருவோம். செங்கோட்டையன் அதிமுகவால் தான் அடையாளம் காணப்பட்டவர் இல்லையா? அதிமுகவில் மட்டும்தான் அவருக்கு ஓட்டு விழுமே தவிர இப்போ அதிமுகவில் தொண்டை இப்போ செங்கோட்டையன் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டான். அதிமுக குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், சின்ன வயசு பசங்க, 20 வயசு பசங்க, 25 வயசு பசங்க 1000 தான் விஜயை ரசித்தாலும் அதிமுக துரோகம் பண்ணி விஜய் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க சார். அது வந்து சார் எவ்வளோ பேர் அதிமுக விட்டு போயிட்டாங்க சார். அம்மாவுக்கு வந்து இல்லாத எதிர்ப்பா, திருநாவுக்கரசு எடுத்துங்க, எஸ்டிஎஸ் எடுத்துங்க, அவங்கெல்லாம் போட்டி அதிமுக ஆரம்பிச்சவர் எஸ்டிஎஸ்லாம் இல்லையா? அவர்லாம் என்ன ஆனார்? என்னங்க ஆனார்? எஸ்எஸ்ஆர் எடுத்துங்க. திமுகவில் இருக்கிற 9-10 மந்திரியும் நம்ம ஆளுங்க அதிமுகலேருந்து போனவங்க தானே இல்லையா? செந்தில் பாலாஜி, சேகர் பாபு வரைக்கும் எடுத்துக்கங்க. அவங்களாம் எங்கேருந்து போனவங்க? இங்கே வந்து கற்றுக்குறாங்க, அங்கே திமுகவில் ஆள் இல்லை, அவங்க ஆளை சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் எத்தனை தொண்டனை அதிமுகலேருந்து எடுத்து உன் கட்சியை வலுப்படுத்துக்கோ, ஆனால் எங்கள் கட்சியை வந்து நீ பலவீனப்படுத்தவே முடியாது. 1000 பேர் அதிமுக விட்டு போனாலும் அதிமுக பலவீனம் அடையக்கூடிய கட்சி அல்ல.
அதிமுக தனி மனிதர்களை நம்பியிருக்கிற கட்சி அல்ல. அதிமுக ரெண்டே கடவுளை நம்பியிருக்கிற கட்சி. ஒன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று புரட்சித் தலைவி அம்மா. இப்போ அவங்களுக்கு அப்புறமா புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வந்து இந்த கழகத்தை கண்ணு போல் காப்பாற்றிட்டு வர்றாரு இல்லையா? நீ ஏவானா போங்கய்யா, நாங்கள் பயப்படுறோமா, கவலைப்படுறோமா? எங்கள் தலைவரோட முகத்தில் பார்த்தீங்க சிரிச்சிட்டே தான் இருக்குது. விருப்பமனு கூட அவ்வளோ பேர்கள் கூட்டம் விருப்பமனுலாம் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுங்க. 2500 பேர் மேலே கட்டிட்டாங்க, 3000 பேர் மேலே கட்டிட்டாங்க, இன்னும் 4 இருக்குங்க. எல்லாருமே விருப்பமனு. அதாவது அம்மா இருந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு விருப்பமனுக்கு வந்து தேதி அறிவித்த உடனே எல்லாரும் தன்னார்வமாக ஓடி வந்து பணம் கட்டுவாங்க. எதுக்குன்னா தனக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அம்மா கிட்ட நம்ம பணம் கட்டுறது தெரிஞ்சிடாதா? ஒரு அப்பா ஆசை தானே, தொண்டனோட ஆசை என்ன? அம்மாவுக்கு வந்து நான் பணம் கட்டியிருக்கேன்ட்டு அம்மா என் ஃபோட்டோவை பார்க்க மாட்டாங்களா? அந்த ஒரு ஆசை இருக்கும்ல. அதே ஆசையில் தான் பொதுச் செயலாளருக்கு எங்கள் கட்சிக்கு பணம் போகட்டும் கொடுக்க போகிறது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு என்னவோ 234 தொகுதியில் ஒவ்வொருத்தருக்கு தான் வாய்ப்பு. ஆனால் 3000-4000 பேருக்கு மேலே பணம் கட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? தலைவர் மேலே இருக்கிற பாசம், கட்சி மேலே இருக்கிற பற்று. அது என்றைக்குமே தொண்டை உள்ள கட்சி அழிவே அழியாது. எந்த துரோகியோட எண்ணமோ, எந்த என்ன சொல்கிறது எதிரியோட எண்ணமோ ஒரு நாளும் நினைவாகாது. இப்போ விஜய் அவர்கள் பேசும்பொழுது மறுபடியும் சொல்கிறாரு, திமுக தான் களத்தில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் சண்டை போடுவோம், மற்றவங்களுக்கு கூட எங்களுக்கு போட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை மற்ற கட்சிகளை வந்துட்டு அவர் கணக்கில் எடுத்துக்கலன்னு சொன்னார். ஆனால் அதிமுகவுடைய தோற்றுவித்த தலைவர்களை வந்து அவர்களுக்கு தேவை. ஆனால் அதிமுகவை வந்து ஒரு பொருட்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல. தேர்தல் நேரத்தில் அதிமுகவை வந்து பெருசாக சாடாததுன்னு தாண்டி அவர் அதிமுகவை வந்து களத்தில் தன்னோட போட்டியாகவே கருதலை அப்படின்ற மாதிரியான பேச்சு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் தெரியுதுங்களா, திமுகவோட பி டீம்னு இப்போ புரியுது உங்களுக்கு. அதாவது அதிமுகன்ற கட்சியே இல்லைன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறாரு. என்ன தான் பண்ணாலும், விஜய் கூவி கற்றுனாலும் அதிமுக கிட்ட கூட வர முடியாது. ஆனால் அது ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகன்னு அவர் சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா நேற்றே அங்கேருந்து விட்டு வந்திருக்க முடியாது. அதிமுக வந்து களத்தில் இல்லைன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் அந்த ஈரோடு மாவட்டத்தை விட்டு தாண்டி இருப்பாரா? எப்படிங்க தாண்டி இருப்பார்? விட்டுருப்பாங்களா தொண்டருங்க? அதெல்லாம் இல்லை. சும்மா தாவேகாவும் திமுக தான் போட்டு. தாவேகா யார்? நீ யார் முதல்ல? நீ ஒரு நடிகன். நீ என்ன பண்ணிட்ட? எதுவுமே கிடையாது. அதிமுக போய் களத்தில் இல்லைன்ற, களத்தில் வந்து நின்னதுக்கப்புறம் தானே தெரியும் அதிமுகவை பற்றி. நீ வா, களத்துக்கு வா. இன்னும் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட வரல, நீ இன்னும் ஒரு சின்ன ஒரு நகர்மன்ற தேர்தல் கூட வரல, நீ வா, தேர்தல் வந்து சந்திச்சா தானேங்க தெரியும். சும்மா அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சிங்க, இந்த அணில் குஞ்சிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் ஜோக் காட்டுறதும், இந்த செங்கோட்டை அவங்கள வச்சு அதிமுகவுடைய புகழை மறைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வெறும் கனவு தான் காணணும். விஜய் ஏமாற்றலாம், விஜய் மக்களை ஏமாற்றலாம், புரியுதுங்களா? இதான் நடக்குது. விஜய் கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, விஜய் மக்களை நடித்து ஏமாத்துறாரு, அவ்வளோதானே. இப்போ செங்கோட்டையில் வந்து கூட இந்த மாநாட்டில் வந்துட்டு தொடர்ந்து இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல தான் ஊடகங்களும் அதை வந்து சொல்லிகிட்டே இருக்குது, தாவேக்காவுக்கு அதிமுகவில் தலைவர்கள் வரப்போகிறாங்கன்ற மாதிரியான. அது இந்த தாவேக்கா கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி விஜயை தவிர சுற்றி இருக்கிறவங்களாம் எங்கேருந்து வந்தவங்க? வேறு கட்சியிலும் எல்லாம் தாவேகாவுடைய சின்ன வயசுலேருந்து ரசிகர் மன்ற தலைவர்களா, இல்லை ரசிகர் மன்றத்தில் அந்த வயசுலேருந்து அந்த காலத்துலேருந்து கஷ்டப்பட்டவங்களா, இல்லை விஜய்க்காக போஸ்டர் அடித்தவங்களா? கிடையாது. யாருங்க? இந்த ஆதவ் அர்ஜுனு 10 கட்சி தாண்டி போன ஒரு ஆள், செங்கோட்டையன் அதிமுகலேருந்து போன ஆள், அந்த சிடிஆர் நிர்மல்குமார், அவரும் பாஜக, அதிமுக, இப்போ தாவேகா இல்லையா? புஷியானந்த் கூட எங்கே இருந்தாருன்னு தெரில. அவரெல்லாம் புஷியானந்த் என்ன பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரின்ற ஒரு மொத்தமே நம்ம சென்னையில் ஒரு சட்டமன்ற தொகுதியோட அளவு தான் இல்லையா? நம்மளுடைய கவுன்சிலர் தான் அங்கே வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு. அவர் எந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார்? புஷியானந்த் எந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தார்? விஜய் மூஞ்ச காமிச்ச எம்எல்ஏ ஆனார்? கிடையாதுங்க. சும்மா வந்து அவர் ஒரு எம்எல்ஏ யார் மூலிமா வந்து ஒட்டிக்கிட்டு இப்போது ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு விஜய்ன்ற முகத்தை காமிச்சு இவங்கெல்லாம் ஒரு விஐபின்னு காமிச்சிக்கிறாங்க. இவங்களே எல்லாருமே 10 கட்சி அமாவாசை தான், எவனும் சிங்கிள் கட்சியில் இருந்தவங்க இல்லை இல்லையா? விஜயே திமுக ஓட்டு கேட்ட ஆள் தானேங்க. விஜயே ஒன்றும் சொந்த கட்சிக்கு வந்து விசுவாசம் கிடையாது. அவனுக்கு சொந்த கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடி திமுககாரன் தானே, திமுக ஓட்டு கேட்ட ஆள் தானே, திமுகவோட பி டீம் தானே விஜயே. கண்டிப்பாக.
இல்லை இப்போ தேர்தல் நேரத்தில் இது போன்ற கருத்துக்கள் வந்து ஊடகங்களில் பரப்பப்படுதில்ல. அதில் அதிமுக வந்து பலவீனமாயிடுச்சு, அதில் இருக்க தலைவர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு போகிறாங்கன்றது வந்துட்டு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வேலை தானே. அதுதாங்க நான் சொல்கிறேன். அதிமுகலேருந்து போனவங்க தான் திமுகவில் 11 பேர் எம்எல்ஏ, சாரி 11 பேர் மந்திரி, எம்எல்ஏ எங்கே 20 30 பேர் இருக்காங்க போல இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ தாவேகாவுக்கு போன ஆள் ஒரே ஒரு செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் ஒருத்தர் போன உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, என்னது சென்ட் ஜார்ஜ் கோட்டையே எங்ககிட்ட வந்துருச்சு, அடுத்தது ஜார்ஜ் கோட்டைக்கு எங்களுக்கு வந்த மாதிரி இருக்குது அப்படின்றாரு. எல்லாம் கரெக்டு தான். சென்ட் ஜார்ஜ் கோட்டை யாரால் வந்தது? செங்கோட்டையனுக்கு இரட்டை இலை சின்னத்தால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவால். விஜயால் மறுபடியும் அவங்க கோட்டைக்கு போயிடுவாரா? முதல்ல அவர் செங்கோட்டையன் அவர் சொந்த தொகுதியில் ஜெயிச்சு காட்டுட்டான். அவர் சொந்த தொகுதியில் சொந்தமாக தனியாக நின்று நீ எடப்பாடியாரோட சீனியர்ன்ற, எடப்பாடியாரோட பெரிய லீடருன்ற எல்லாம் சொல்கிற, விஜய்க்கு போய் ஊழ கும்பிட்டு போடுற. எடப்பாடியாரோட பெரிய ஆள்னா ஈரோட்டில் உன் சொந்த தொகுதியில் உன் பவுசை காட்டு, உன் மவுசை காட்டி பாரு, நீ தனியாக கூட்டத்தை காட்டு இல்லையா? சும்மா இந்த வடிவேலு காமெடி மாதிரி வடிவேலை ஒரு படத்தில் அடிச்சிடுவாங்க, அடித்த உடனே போய் இதே வந்துட்டான்டா என் தலைவனை போய் தள்ளி விட்டு அவரும் இவ்வளோ பெரிய பட்டாக்கை தின்னிட்டுவார். அதுக்கப்புறமா அந்த மாட்டு சாணத்தையும் இதையும் கலந்து அடித்த உடனே டேய் என்னப்பா தலைவா மாட்டு சாணத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்களேன்னு பாடுவான் வடிவேலு. அந்த மாதிரி விஜயை கூப்பிட்டு வந்து நடு ரோட்டில் விட்டு நடுத்தரில் சந்தி சிரிக்க வைக்க போகிறாரு செங்கோட்டையன். இதுதான் நடக்க போகுது. இதோடு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போன கதை அவங்களதெல்லாம். ஸோ அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட்டே பண்ண வேணாம், முடிஞ்சே போச்சு அவங்களது. இல்லை இப்போ கருத்து கணிப்புகள் இந்த மாநாடுக்கு அப்புறம் கருத்து கணிப்புகள் வந்ததா கிட்டத்தட்ட 40 ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து 15% 20% சொல்லியிருந்தாங்க. இப்போ 40% ஆதரவு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவாகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும் ஊடகங்களில் பரப்பப்படுது. எதை வச்சு 40% வந்துருச்சுன்றாங்க? இந்த இதுக்கு இந்த மாநாடுக்கு அப்புறம் எடுத்துக்கப்பட்ட கருத்து கணிப்பில் ஒரு மாநாடு கூட்டத்தை காமிச்சிட்டா அவங்களுக்கு வாக்கு சொல்லி ஏறிக்கிட்டே போகுமாம்மா? அப்போ விஜயகாந்த் யார்? விஜயகாந்த் யாருங்க? விஜயகாந்த் எவ்வளோ பேர் நடிகர், எவ்வளோ ஒரு முன்னணி நடிகர், அவருக்கு சேராத கூட்டமா? அவரே 10% வாக்குகள் தான் அப்போ அந்த காலகட்டத்தில் வாங்க முடிஞ்சுது இல்லையா? விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா பொது வாழ்க்கையில் இருந்தவர், பொதுமக்களோட இருந்தவர், 10 பேருக்கு நல்லது செஞ்சவர். அதெல்லாம் பண்ணி தான் விஜயகாந்த் ஒரு அரசியல் அமைப்பு ஆரம்பித்தார், ஒரு கட்சியை ஆரம்பித்தார். விஜய் என்றைக்கு வந்து ஒரு மக்களாக இருந்திருக்காரு, மக்களுக்கு என்ன ஒரு மக்கள் பணி ஆற்றியிருக்காரு? மக்களுக்கு ஒன்றுன்னா விஜய் வந்து நிற்பானா? எங்கே வந்து நிற்ப? 41 பேர் செத்தானே வந்து பார்த்தியா? எப்போ போய் பார்த்த? சாவுக்கு போனியா? உன் கட்சிக்காரன் மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன்றைய விஜய். உன் கட்சிக்காரன் 41 பேர் செத்தானே, அவன் வீட்டு சாவு யாரை உன்னால் செத்தானே, 41 பேர் சாவுக்கு போனியா? அவங்கள வந்து அவங்கள வர வச்சு பார்த்தாரு. அதை தாங்க சொல்கிறேன். இது காமெடி பீஸா இல்லைன்னா இதெல்லாம் ஒரிஜினல் பீஸா? இது ஒரு காமெடி பீஸுங்க. 41 பேருக்கும் போய் மாலை போட்டிருக்கணும். நீ அந்த முதல்ல அங்கேருந்து ஓடி வந்துடக்கூடாது. ஈரோட்டை விட்டு நீ ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே சென்னை ஓடி வந்துடக்கூடாது. காவல்துறை அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? வந்தால் ஒன்று சாவடிச்சிடுவாங்கண்ணா, விஜய் என்ன கொண்டுடுவாங்களாம்மா? என்னங்க இது? சரிங்க, உனக்கு மக்களுக்கு வந்து நிற்பேன்றல, அதான் 63 பேர் 69 பேர் சாராயம் குடிச்சு செத்தான் திமுக ஆட்சியில். போய் நின்னியா? மக்களுக்கு வந்து நின்னியா? மக்களுக்காக என்றைக்கு வந்து நின்று இருக்க? மக்களுக்கு ஒன்றுன்னா அந்த விஜய் வந்து நிற்பானா பஸ் மேலே நிற்பியா மாதத்துக்கு ஒரு வாட்டி? இல்லை நீனா காந்தி தாத்தா சிலையா நீ சிலை மாதிரி மேலே நிற்கிறதுக்கு? என்ன நிற்ப? மக்களுக்கு வந்து நில்லுங்க, நின்றுட்டு சொல்லுங்க. சும்மா இந்த அதாவது உங்கள் ரசிகரை ஏமாற்றலாம். அந்த இளைஞர்கள் ஓட்டு இல்லாத பசங்க பாவம் கத்தும், கொடி பிடிக்கும், வேறு வழி இல்லாதவங்களுக்கெல்லாம் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க, விஜயை விரும்புகிறாங்க அப்படி இப்படின்னு இவனுங்களே வந்து ஒரு அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்களே தவிர யாரும் விரும்பலை. வாக்கு வாங்குவார், 40% வாக்கு காற்றுல வாங்குவார். 40% வாக்கு எப்படிங்க வாங்குவார்? அதாவது ஒரு சின்ன ஒரு மாமன்ற தேர்தலையாவது நின்று இருக்கணும். நின்று அவனுடைய கட்சியோடைய வாக்குகள் நீ நிரூபிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் நிரூபிச்சுட்டு அப்புறமா பேசு. அவர் ஒருத்தர் 18% வந்துருச்சுன்றார், ஒரு 28% வந்துருச்சுன்றார். சும்மா வாயிலே வடை சுட்டுறவங்க இவங்கெல்லாம் லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி நினச்சிக்கினார் போகுது. இல்லை இப்போ தமிழகத்தில் வந்துட்டு எல்லா கட்சிகளுமே 200 சீட்டுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. திமுக சொல்வது, எடப்பாடியார் கூட வந்து ஒவ்வொரு இதுலேயும் கூட இப்போ பொதுக்கூட்டக்குள்ள கூட 200 தொகுதிகளுக்கு மேலே வந்து அதிமுக ஜெயிக்கும்னு சொல்கிறார். ஆனால் இப்போ ஊடகங்கள் எப்படி சொல்லுன்னா தமிழகத்தில் ஒரு தொங்கு சட்டசபை வரும், விஜய் அதிகமான ஒரு இடத்துல பிடிப்பார், திமுகவுக்கும் விஜய்க்குமான போட்டியாக தான் இருக்கும், அதிமுக 3வது இடம்ன்ற மாதிரியான ஒரு கட்டமைக்கு ஊடகங்கள் வழியாக பரப்பப்பட்டே இருக்குது. உங்கள் வாயிலே சொல்கிறீங்க ஊடகங்கன்னு. ஊடகங்களுக்கு முதலாளியார்
இப்போ இருக்கிற அரசாங்கம் தானே. ஊடகங்கள் அவங்க சொல்கிறது தானே கேட்க போகுது. இதே அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது எந்த ஊடகங்களையும் நாங்கள் கட்டுப்படுத்துறதே கிடையாது. இருக்கிற உண்மையை தெள்ளந்தெளிவாக தானே போட சொல்லியிருக்கோம். அப்புறம் எப்படி ஊடகங்கள் சொல்கிறது நடக்கும்? இது வரைக்கும் கருத்து கணிப்பில் வந்ததெல்லாம் நடந்துருச்சுங்களா? 200 தொகுதி மேலே எடப்பாடியார் 210 தொகுதியில் ஜெயிப்போன்னாரு. அதிமுக ஜெயிச்சிருக்கா இல்லையா? கூட்டணியோட நாங்கள் ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? 200 தொகுதி மேலே ஜெயிச்சோம் ஜெயிச்சுட்டு தானே சொல்கிறோம். சும்மாவே நாங்கள் 40% வாங்கிவிடுவோம் 30% வாங்கிவிடுவோம் நாங்கள் சொல்லலைல்ல. நாங்கள் ஜெயிச்சதுனால தானே சொல்கிறோம். மக்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். மக்கள் எங்கள் பக்கம் நிற்பாங்க. மக்களுக்காக நாங்கள் ஆட்சி செஞ்சுருக்கோம். எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சி செஞ்சுருக்காரு. அந்த நல்லாட்சி மீண்டும் அமையும். அந்த நல்லாட்சி மீண்டும் அமையறதுக்கு 2026 எத்தனை ட்ராமா ஆர்டிஸ்ட்டுகளோ ஹீரோக்களோ இல்லை இந்த பொம்மை முதலமைச்சரோ அது எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் 2026 ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா நல்ல ஆட்சி கொடுக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட மட்டம் முன்னேற்ற கழகம் மட்டும்தானே தவிர மீதி இந்த திவிக தாவைக்கா அந்த எதுவுமே கிடையாதுங்க. இல்லை, இப்போ செங்கோட்டையன் போன பின்னாடி தாவேக்கா வந்து ஒரு கட்டமைப்பு வந்து பலுப்படுத்தியிருக்கு, ஒரு ஒழுங்குமுறைக்காயிருக்கு. முதல் முறையாக விஜய் அவர்கள் வந்து அந்த இதில் ஸ்டாண்டில் ஏறின பையனை கூட இறக்கி விட்றாரு. ஸோ ஒரு ஒழுக்கப்படுத்திட்டார், அவர் வலுவுப்படுத்திட்டார். விஜய் கூட வந்துட்டு இவர் வந்தது வந்து உங்களுக்கு வலுவாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க அவர் தான் அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நாங்கள் முள்கம்பி சுற்றுவோம், அந்த கிரீஸு தடவி விடுவோம், எல்லாம் சொல்லவே உஷாராயிட்டான். ஏமா அதை வலிக்கு கீழே விழுறது. அதையும் மீறி ஒருத்தன் மேலே ஏறி நின்னா அது சும்மா அது இவங்களே க்ரியேட் பண்ணி ஒருத்தனை ஏற்றி விட்றது தானே. நடிகர்களுக்கு தெரியாத ஸ்டண்ட் மாஸ்டர் எவனா ஒருத்தன் இருப்பான், அந்த சொக்காவை மாட்டி மேலே ஏற்றி விட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து இவர் முத்தம் கொடுத்தோன்னே இறங்கிட்டாங்களா? அதில் மட்டும் கிரீஸ் தடவாது இருந்திருப்பாங்க, மீதி எல்லாத்துலேயும் கிரீஸ் இருந்திருக்கும். இல்லைன்னா எல்லாத்துலையும் ஏறி இருப்பாங்களா மாட்டாங்களா? செங்கோட்டை முதலே தான் பயங்க அமிச்சிட்டாரு, நாங்கள் முள்ளு கம்பி சுற்றுவோம். இதெல்லாம் மீடியாவில் பார்த்துருப்பீங்களே நீங்களே. ஏற்கனவே இவங்க கிரீஸ் தடவுனவங்க தான். அதில் மட்டும் ஒரே ஒரு இதில் கிரீஸ் தடவாத விட்டுருப்பான். அதில் ஒரு ஒன்றுத்தில் மட்டும் ஏறி முத்தங்கால்றான்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம் தானேங்க. ஒரு ஒரு ஒழுக்கமாக ஒரு கட்டமைப்போடு நடந்துச்சு அந்த மாநாடே. வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மற்ற மாநாடுகள் போல் இல்லாமல் இது ஒரு ரெகுலரைஸ் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. முழுசாக பார்த்தீங்களா? ஸ்டேஜ்லேருந்து பார்க்க தான் கூட்டம் இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேரும் காலியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லையான்னு தெரில. ஊடகத்தில் நானும் பார்த்தேன். மேக்ஸிமம் சேர் பின்னாடி எல்லாம் காலியாக இருக்குது, முன்னாடி இருக்குது. இதில் என்ன கட்டமைப்பு? பாக்ஸாக வேலி மாதிரி போட்டு அதுக்குள்ளே இத்தனை பேர் நிற்க வச்சுட்டாங்க. இதில் என்ன கட்டமைப்பு இருக்குது? ஏன்னா 41 பேர் செத்துருக்காங்கங்க. பின்ன இது கூட 1800 பேர் போலீஸ் வந்து அதில் வேலை செஞ்சுருக்காங்க. கட்டமைப்புன்னா நான் இவங்க புஷி ஆனந்துக்கும் செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் பயந்த அந்த கூட்டம் நின்றுச்சு. போலீஸு 1800 பேர் போலீஸு. ஏன்னா இது இதில் என்னது நம்ம கரூர் மேட்டர்லேருந்தே வந்து உஷாராயிட்டாங்க. கோர்ட்டு அவ்வளோ தூரம் டைட் பண்ணியிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். கட்டமைப்புனா ஒரு கட்சியில் என்னன்னு தெரியுங்களா? அடித்தளம்னா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு? ஒரு பூத்து கமிட்டி, ஒரு ஒரு கிளைக்கழகத்துலேருந்து பொதுச்செயலாளர் வரைக்கும் கட்டமைப்பு இருக்கணும். இதுதான் கட்டமைப்பு. உங்கள் கட்சியில் எங்கே இருக்குது கட்டமைப்பு? செங்கோட்டை வந்தவொன்னே கட்டமைப்பு அமைச்சிட்டாரா? புஷியானந்த் அந்த கட்டமைப்பு அமைச்சிட்டாரா? என்ன கட்டமைப்பு வச்சுருக்கீங்க? காட்ட சொல்லுங்கள். இது வரைக்கும் பிஎல்ஏ என்னன்னு தெரியுமா? பிஎல்ஓ நான் என்ன தெரியுமா? என்ன தெரியும் அந்த விசிலடிச்சாங்க குஞ்சுங்களுக்கு? ஒன்றும் தெரியாதுங்க. அனுபவம் இல்லாத பசங்க அவங்க எல்லாமே இந்த திமுகலேருந்தும் அதிமுகலேருந்தும் மாற்று கட்சியிலேருந்தெல்லாம் வந்துட்டாங்க, அதனால் இது வலுவடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஏதோ 1-2 மனசு நொந்து போய் இங்கே வெந்தது வேவாதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் 1-2 அங்கே போவோம். அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஹீரோ. எங்களுக்கு இங்கே ஜீரோவாக இருக்கிறாரெல்லாம் அங்கே ஹீரோ. அது என்ன பண்ண முடியும்? சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து அதிமுகவின் முகங்களை, அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா போன்றவர்களை வந்துட்டு முன்னிறுத்தி இப்போ 2026 தேர்தல் சந்திக்கிறாரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த அணுகுமுறை வந்து கை கொடுக்குமா? அதிமுக விசுவாசிகள் வந்துட்டு இந்த எம்ஜிஆர் அண்ணான்ற பேருக்காக தாவேக்காக வாக்களிப்பார்னு நினைக்கிறீங்களா? எப்படிங்க எம்ஜிஆருடைய விசுவாசிங்க எம்ஜிஆர் கட்சிக்கு வாக்களிப்பாங்களா? இல்லைன்னா நேற்று வந்த ஒரு நடிகருக்கு வாக்களிப்பாங்களா? எம்ஜிஆரும் அம்மாவும் வெறும் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை சார். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவங்க வந்து வெறும் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை. எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணிட்டார் இல்லையா? இன்றைக்கி ஒரு ஏழை எளிய மக்கள் ஒரு கல்வீட்டில் இருக்காங்கன்னா, ஒரு குடிசையில் இருக்கிறவங்க ஒரு கல்வீட்டில் இருக்கிறாங்களா, அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தான் இல்லையா? அதெல்லாம் சாதனைங்க. சரி, இங்கே கூட விடுங்க. இலங்கை தமிழர்களுக்காக நம்ம பிரபாகரனுக்கு கூட உதவி பண்ணவர் எதுக்காக?
நம்ம நாட்டு தொப்புள் கொடி அங்கே சாவுதே, அங்கே கஷ்டப்படுதேன்ட்டு அவர் பிரபாகரனே ஒரு பேட்டியில் கொடுத்துட்டு சொல்லியிருப்பார். அதாவது நம்ம நாட்டை தாண்டி பிற நாடுகளுக்கும் உதவி புரிஞ்சவர் தான் எம்ஜிஆர். தனக்குன்னு ஒரு ரூபா கூட வச்சுக்காம, தனக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் மக்களுக்காக பணியாற்றியவர். தான் சம்பாதிச்ச திரையுலகில் சம்பாதிச்ச ஒரு ரூபா காசாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேரட்டும்னு கொடுத்தவர். அவரும் இவரும் ஒன்றா? அவர் ஓட்டு வந்து இவருக்கு விழுந்துருமா? என்னங்க பண்ணியிருக்காரு இவர்? ஒரு வேளை சோறு போட்டிருப்பாரா? என்னங்க பண்ணார் விஜய் முதல்ல தொண்டம் போய் பார்க்க முடியுமா? எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடந்து வந்தார்னா கேள்விங்கெல்லாம் கட்டி பிடிச்சிக்கும். வயசான தாத்தா பாட்டிலாம் நின்று கட்டி பிடிப்பாருங்க. கட்டி பிடிக்க சொல்லுங்கள். நான் எம்ஜிஆரோட மாஸ் ஹீரோவா இவர்? நான் கேட்குறேன். எனக்கு இது மக்கள் தான், இந்த மாஸ் தான் நான் ஜெயிச்சிருவேன். என்ன ஜெயிச்சிருவேன் மாஸில்? மாஸ்னா என்ன தெரியுமா? உயிரை கொடுப்பாங்க எங்கள் தலைவருக்காகவும் எங்கள் அம்மாக்காகவும். இவர் வந்து அவங்கக்கிட்ட ஒப்பிடுறீங்களே சார், வாய்ப்பே இல்லை. தலைவருடைய ஓட்டும் அம்மாவுடைய ஓட்டும் ரெட்டலைக்கு தான் விழுமே தவிர அந்த குடும்பத்தை சார்ந்த இளைஞர் நினச்சிட்டு இருக்கார் எல்லா இளைஞர்களும் அவர் ஓட்டு கிடையாதுங்க. எங்கள் குடும்பத்தில் பிறந்த இளைஞர்களும் இருக்காங்க, எங்கள் அதிமுக குடும்பத்தில் பிறந்தவங்க இளைஞர்களும் இருக்காங்க. அவங்களாம் யாரும் விஜய் வாக்களிக்க மாட்டாங்களே. தேர்தல் ரிசல்ட் வரட்டும், எந்த பக்கம் ஓடுறாருன்னு பாருங்கள். இல்லை, எம்ஜிஆர் அம்மா சொன்ன வார்த்தையை தீய சக்தி திமுகன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதை தான் அவருக்கு ஒரு ஆசை, எம்ஜிஆர் ஆயிடலாம். தீய சக்தி கருணாநிதினு அம்மா வார்த்தைக்கு வார்த்தை, மேடைக்கு மேடை, கூட்டத்துக்கு கூட்டம் முழங்குவாங்க இல்லையா? அது முழங்கி அம்மா வச்ச பேர் தான் கருணாநிதிக்கு தீய சக்தி கருணாநிதி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தின்னு கருணாநிதிக்கு அப்போ பேரை வச்சார். பேரை வச்சு அந்த கருணாநிதியை ஒழிக்கணுன்றதுக்காகத்தான் திமுகலேருந்தே பிரிஞ்சு வந்தார். இது வரலாறு. வந்து அந்த சூரியனை மறைக்கிறதுக்கு ஒரு இலையை கொண்டு வந்தார் இல்லையா? மறைச்சார். 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? மக்களுக்கு அவர் செய்யாத ஒரு வேலை, இப்போ என்ன சொல்கிறது, மக்களுக்கு செய்யாத நலத்திட்டமே கிடையாது. மக்களுக்கு வாரி வாரி வழங்கினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லையா? அதெல்லாம் ஒரு பொற்காலம். திமுகவை அழிக்கணும்னா திமுகலேருந்து பிரிஞ்சு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தரால் தான் முடியும். எம்ஜிஆரோட தொண்டர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அம்மாவால் மட்டும்தான் முடியும். அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியார் ஒருத்தரால் மட்டும்தான் முடியுமே தவிர, இந்த ஏன் வைகோ கூட தான் திமுக விட்டு பிரிஞ்சு வந்தார். இப்போ வைகோ நிலைமை என்ன? கட்சி அந்தஸ்து இல்லை. அந்த கட்சி அந்தஸ்தே போச்சு, அவங்களுக்கும் போச்சு, கம்யூனிஸ்ட்டுக்கு போச்சு, எத்தனை கட்சிங்களுக்கு போச்சு. எல்லாமே தேர்தல் அந்தஸ்து இல்லாத போயிட்டாங்க அவங்கெல்லாம். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? என்ன சார், 17 மாவட்ட சேரோட வெளியே வந்தவர் வைகோ, ஸ்ட்ராங்காக இருந்தவர் அன்றைக்கி. இப்போ என்ன நிலமை? என்ன திமுக அழிச்சிட முடிஞ்சதா? திமுகவை 3 முறை வீட்டுக்கு அனுப்பிய ஒரே தலைவர், தொடர்ந்து 3 முறை வீட்டுக்கு அனுப்பிய ஒரே தலைவர் எங்கள் புரட்சித் தலைவர் தான். அதேமாதிரி தொடர்ந்து ஆட்சி அமைச்சது புரட்சித் தலைவர் அம்மா தான். இது வந்து திமுகவாலேயே அதிமுகவுடைய வரலாறை சரித்திரத்தை அழிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், சின்ன பசங்க சார். நேற்று பெஞ்ச மலையில் முளைச்சா காலான்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு தேர்தல் சந்திக்கிட்டோம். அடுத்த தேர்தல் இவங்கெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடலை. நான் பேரை மாற்றிக்கிட்டேன் சார். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.